இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடி ஏற்றி தனது 11வது சுதந்திர தின உரையை நிகழ்த்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு. வளர்ந்த பாரதம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படும் இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா நாட்டின் பெருமையை பறைசாற்றும் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு. சீமான், சாட்டை, துரைமுருகன், இடும்பாவனம், கார்த்திக் உள்ளிட்ட 22 பேர் மீது தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு. திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக செய்தி பதிவிட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை. கனிம வளங்கள் மீதான வரி விதிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்கு உண்டு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 9 நீதிபதிகள் அமர்வு ஒருமித்த தீர்ப்பு. இறந்தவர்களின் பெயர்களை ரேஷன் அட்டைகளில் இருந்து நீக்குவதற்கு அவர்களது ஆதார் அட்டையை வழங்குவதில் கவனமாக செயல்படுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தல். இறந்தவர்களின் ஆதார் அட்டைக்கு பதிலாக உயிருடன் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் அட்டைகள் தரப்படுவதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதாகவும் தகவல். அதானிக்கு உதவுவதற்காக ஏற்றுமதி விதியையே திருத்திய மத்திய பாஜக அரசு. வங்கதேசத்திற்கு பதில் இந்தியாவிலேயே மின்சாரத்தை விற்க அனுமதிக்கப்பட்டதாகவும் காங்கிரஸ் புதிய குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் சிக்கி உயிரிழப்பு. சல்பேட் மருந்து தயாரிக்கும் பொடியை வேனிலிருந்து இறக்கும் போது நேரிட்ட விபரீதம். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். கோயிலுக்கு சென்று இந்து மக்களை சந்தித்தார் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ். வேறுபாடு காட்டாமல் அமைதி காக்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள்.